ஏய் யாரா நீங்கெல்லாம் ஏண்டா அந்த மனுஷன் பாவம்டா பிக் பாஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்கடா. அந்த மனுஷன் ஒரு வீக்லி டாஸ்க்னு வச்சு அந்த வீக்லி டாஸ்க் ஏதாவது சண்டை போட உள்ளன்னு சொல்லி யோசித்தா அந்த வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டீமை பிரிக்க சொன்னா அந்த டீமை பிரிக்கிறதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை. ஒரு டீமை கூட உருப்படியா பிரிக்க மாட்டீங்களாடா. முக்கியமா அந்த கேங், அது பேர் கோவா கேங்ல, அது பேர் டிராமா கேங். அந்த டிராமா கேங் இப்ப பைந்தாங்குழி கேங்கா மாறிட்டு இருக்கு, சொம்பு கேங்கா மாறிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பரிமாணங்கள் ஏறி போய்கிட்டே இருக்குது. எனக்கு இது என்ன சொல்ல எனக்கு தெரியல. அது ஏன்டா எப்போ பார்த்தாலும் முத்தி 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 உங்களுக்கு முத்து மட்டும் தான் வருவானா? ஏடா முத்து எடுத்த டீம் மட்டும் உருப்படியா இருக்கவே கூடாதா? நீங்க மட்டும் டீம் எடுத்துப்பீங்க, ஆனா முத்து டீம் எடுக்க கூடாதா? எனக்கு புரியல ப்ரோ. ஆக்சுவலா இந்த வீட்டுல பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 5 டீமா பிரிறாங்க. 3 பேர் 3 டீம், 2 பேர் 2 டீம், மொத்தம் 5 டீமா பிரிஞ்சுறாங்க. அந்த பெல்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல சின்னதா ஒரு உதவி வரும். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பெருமையா இருக்கும். அந்த பெல்ட்ல அங்க இருந்து கல்லுக்கெல்லாம் வரும். உங்களுக்கே தெரியும், அந்த டாஸ்க் ஆல்ரெடி இது மாதிரி பார்த்திருப்பீங்க சீசன் 6 சீசன் 2 எல்லாம். அந்த பெல்ட் மூலமா அங்க இருந்து பஸ்ஸர் அடிக்க கல்கள் வரும். கல்களை 5 டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர் போய் எடுக்கணுமா. இங்க பார்த்தா ஒருத்தர் அந்த கல்களை பாதுகாத்து உட்கார்ந்து இருந்து கோட்டை மாதிரி கட்டணுமா. ஓகேவா? அப்படி கோட்டை மாதிரி கட்டி நாள் கணக்குல இன்னைக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே யாரோட கோட்டை நல்லா இருக்கு, யார்கிட்ட கல் கம்மியா இருக்கோ அவங்க வந்து எவிட்டா வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி கடந்து யாரோட கோட்டை கடைசியில பெருசா இருக்கு, அதிகமா இருக்கும், அவங்க தான் வின் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க போல. கண்டிப்பா இல்ல நிறைய சண்டைகள் வரும். கல்லுக்குள்ள மூக்கு விட்டு தேய்ச்சிட்டு தான் உட்கார்ந்துருப்பான்னு எனக்கு தோணுது. சரி ஓகே, இதை டீம் பிரிக்க சொல்லியாச்சு. 5 டீமா பிரியணும் மொத்தம். ஓகேவா? 3 பேர் 3 டீம், 2 பேர் 2 டீம், 5 டீம் பிரிஞ்சாகணும். இதுல 5 டீம் பிரிய சொல்லி அப்பதான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்சோன்னே வேகமா எப்படி டீம் பிரிக்கிறாங்க தெரியுமா? ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா 3 பேர் உட்கார்ந்து சடச்சடன்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது அவங்க எக்ஸ்ட்ரா ஆள் எடுத்து ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அன்சிதாவை கூப்பிடுறாங்க, இங்க இருந்து மஞ்சரி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு 2 பேரை வச்சு பேசிட்டே இருக்கும்போது என்ன நினைச்சுன்னு தெரியல, அன்சிதா வந்து அங்கேயும் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க பேசிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. அன்சிதாட்ட அவங்க முடிவு சொல்ல, அன்சிதா அப்பதான் பேசிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. அதுக்குள்ள எங்க மஞ்சரிட்ட முடிவே சொல்லாம இவங்க முடிவு பண்ணியாச்சு. எப்படி முடிவு பண்ணியாச்சு? யாரு? ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா. இதான் எங்களுக்கு தெரியுமா? ஏடா டிராமா கேங் இதான் எங்களுக்கு தெரியுமாடா, இது இந்த கேங் தான் ஃபார்ம் ஆகுன்னு சொல்லி கேங் ஃபார்ம் ஆயாச்சு. ஃபார்ம் ஆயிட்டு மஞ்சரி ரோட்ல விட்டாச்சு. கடைசியில் மஞ்சரி என்ன பண்ணாங்க, அங்க முத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இங்க ராணோ ஒரு பிளான் போடுறான். ராணோ என்ன பிளான் போட்டிருக்கான்னு நமக்கு தெரியல. ராணோ விஷால்கிட்ட சொல்லிட்டு இங்க வந்து முத்துக்குமரன் டீம்ல சேர்ந்துக்கிறான். ஓகேவா? முத்துக்குமரன் டீம்ல சேர்ந்துட்டு முத்துக்குமரன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, நம்ம ராணோ 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம விஜய், விஷால், அன்சிதா, பவித்ரா இவங்களாம் ஒரு டீம் ஆயாச்சு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம அருண், அப்புறம் என்ன ஜெஃப்ரி, ரஞ்சித் இவங்களாம் ஒரு டீமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நாங்களாம் டிசைட் பண்ணிட்டோம், நீங்க தான் 2 பேரா பிரியணும்னு சொல்லி முத்துவ கை காட்டுறாங்க. எப்படி? முத்து, ராணவே, தீபக், மஞ்சரி இந்த 4 பேர்ல தான் நீங்க 2 பிரியணும், நாங்கெல்லாம் 3 பேர் செட் ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. இதுல முத்து கேட்கறதுனா, நீங்க எதை வச்சு இப்ப முடிவு பண்ணீங்க, எப்போ முடிவு பண்ணீங்க? நீங்க 1 2 3 நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப எங்கிட்ட கேட்டீங்க? நாங்க எதுவுமே சொல்லவே இல்லையா? எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, நானும் பேசிட்டு இருக்கேன்னா இல்ல, நாங்க முடிவு பண்ணியாச்சு, நீங்க தான் இதுக்கு ஒரு பிரியணும், நீங்க 4 பேர்ல 2 பேரா பிரிஞ்சுக்கோங்க சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த பயம்? நீங்க யாரா 2 பேரா பிரிய வேண்டியதானே? டாஸ்க்னா நேர்மையா ஆடுவீங்களா? நீங்க தானே நேர்மையா ஆடுவீங்க, ஏன் இந்த பயத்தோட பண்றீங்க? பயம் நண்பர்களே, பக்கா பயம். இங்க தெரிஞ்சு போச்சு. ராணோ அங்க போய் உட்கார்ந்துருக்கான். முத்துக்குமார் ஆல்ரெடி ஸ்ட்ராங், தீபக் அண்ணன் இருக்காரு, மஞ்சரி இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து முடிச்சு விட்டுருவாங்க நம்மளன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருக்காங்க. இல்ல ராணோவை பார்த்து கூட கொஞ்சம் பயப்படுறாங்க. இல்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ராணவ் இதுக்கு முன்னாடி ஒரு ஆளாவே நீங்க எல்லாம் மதிக்கல, அவனை கிண்டல் பண்ணிட்டு சுத்தினீங்க. இப்போ ராணவ பார்த்து பயப்படுறீங்க. ராணோ ஒருத்தன் ஒரு டீம்ல இருந்தாலும் அந்த டீமை தொட முடியாது, அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான், கையை விரிச்சு அடிப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி ராணவை பார்த்து பயப்பட்டு பேசுறாங்க. இல்ல ஜாக்லின் ஒரு ரயான் எந்திரிச்சிருந்து நாங்க டீமை முடிவு பண்ணியாச்சுங்க, நீங்க தான் முடிவு பண்ண, நாங்க எப்ப முடிவு பண்ண இல்ல ரயான் எந்திரிச்சே நாங்க முடிவு பண்ணியாச்சுப்பா. ரயான் நீ தயவுசெய்து உனக்காண்டி பேசு, இந்த சொம்ப தலையில மாட்டிட்டு ஜாக்லின் காண்டி பேசாத. அது நீ எனக்கு என்னமோ ஸ்கோரிங்கே பண்ணிக்க மாட்டேன், நீ கடைசி வரத்தி ஜாக்லின் சொம்பா தான் இருப்ப. இல்ல உட்காந்து நாங்க முடிவு பண்ணியாச்சு, எப்ப முடிவு பண்ண? நாங்க முடிவு பண்ணியாச்சுங்க, மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதாடா? அதான் கேட்கறான் முத்துக்குமார், எப்படா முடிவு பண்ணீங்க? நீங்களே 1 2 3ட்டா நாங்க ஏன்டா பிரியணும்? நாங்க 3 பேர் இருக்கோம். அப்போ நீங்க யாரா 2 பேர் பிரிஞ்சுக்கோங்க, நாங்க இங்க 3 பேர் இருந்துக்கிறோம்ப்பா, நாங்க 3 பேரா இருக்கோம்ப்பா, மஞ்சள் மட்டும் தனியா இருக்காங்கன்னு வச்சுக்கோ, நீங்க பிரிஞ்சுக்கோ அப்படின்னா நீங்க 3 பேர் பாய்ஸ் இருக்காங்களா? அப்ப அந்த பக்கம் ஜெஃப்ரி, அருண், ரஞ்சித் 3 பேர் இருக்காங்களா? அது ஆண்களா தெரியல உங்களுக்கு, அவங்க 3 பேர் இருக்காங்க. ஏட்டா உங்களுக்கு முத்துக்குமார்னா 24 கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருப்பானா? முத்துக்குமார் கடைசியா ஒரு கேள்விதான், நீ உன் மனசுக்குள்ளே தான் நினைச்சிட்டு இருப்ப, நான் அதுக்கு இதாக முடியாது, நீ பிரி, நானும் பிரிகிறேன், சும்மா என்ன மட்டும் டார்கெட் பண்ணு சொல்லி முத்துக்குமரன் கேட்கிறேன். கரெக்டான கேள்வி தானே? இதுல சாக்லேட் இருந்துச்சு, நாங்க அப்பவே நினைச்சிட்டோம். என்ன நினைச்சீங்கன்னா மனசுக்குள்ள நினைச்சிட்டோம். சரி, அதுக்கு இல்ல நாங்க அப்பவே வந்து இது கால்குலேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். எங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க? நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். எங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க? எங்க பண்ணீங்க? எந்திரிச்சு போய் சொன்னீங்களா? இல்லையே.
எதுவுமே பண்ணலையே. சும்மானாச்சும் ஒரு டீம். நீங்க எப்பவுமே டீம் ஆதனமா இருக்கீங்க. அப்போ சைட்ல இருந்து பாக்குறோம் நீங்க டீம்னு எப்படி தெரிய வரும்? நீங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கீங்க. எப்பவுமே 3 பேரும் ஒண்ணா தான் ஒரு டிராமா போட்டு சுத்துறீங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கு என்ன தெரியும் கேக்குறேன். யாருக்கு என்னங்க தெரியும்? இதுல கடைசியில கடந்து அப்படி குழப்பறாங்க இப்படி குழப்பறாங்க. இல்ல ராணுவ பார்த்து அருணுக்கு வேற பயம். அருண் திடீர்னு எந்திரிச்சிருந்து ராணுவ பார்த்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான். ராணுவ தனியா கூட்டு போயிட்டு ராணுவ கிட்ட ராணுவ நீ தனியா ஆடணும் ராணுவ, நீ டீம் கூட ஆடினா சரிப்பட்டு வராது ராணுவ, நீ தனியா ஸ்கோர் பண்ணி சூப்பரா பண்ணீங்க. தனியா எப்படி அவன் தனியா பண்ணுமோ, கேங் கூட இல்லாம டீம் கூட இல்லாம அவன் தனியா சோலோ பிளேயர் ஆடணும். யாரு சாமி நீ? இல்ல எந்திரிச்சிருந்து என்ன ஒப்பாரி வைக்கிறான் தெரியுமா? நான் ஒன்னு உண்மையா சொல்லுவேங்க, ராணுவ கிட்ட என்னால மோத முடியாது. அதனால ராணுவ அந்த டீம்ல இருந்தா சரிப்பட்டு. அப்ப ராணுவ கிட்ட மோத முடியாது, நம்ம வீட்டுக்கு போறீங்களா? ராணுவ கிட்ட மோத முடியாது, நம்ம வீட்டுக்கு போறீங்களான்னு கேக்குறேன். எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லணும். ராணுவ கிட்ட மோத முடியும். யாருக்கிட்ட தான் மோதுவீங்க? இந்த பொம்மை டாஸ்க்ல ரயான் கிட்ட மோதல, ரயானை பார்த்து ஓடியாச்சு. இப்ப ராணுவ பார்த்து மோத முடியும். அப்ப யாரை பார்த்து தான் மோதுவீங்க? அப்ப சொன்ன அந்த பாபா நீங்க தானா? வெறும் வாய் பேச்சு அப்படிங்கிறது நீங்க தான் போலயா? மொத்தத்துல முத்துக்குமாரன் டீமை பறிக்கிறதுக்கு என்னெல்லாம் கடந்து முட்டுறாங்க. முத்துக்குமாரன் சிம்பிளா ஒன்னே ஒண்ணுதான், நீ எங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணுவோம் மனசுல நினைச்சுக்குவாங்க. எனக்கு தெரியும் டீமை மொத்தமா பிரி, நான் வேணா பிரிக்கிறேன். இல்ல நாங்க 4 பேரா இருக்கிறோம்னு சொல்லிட்டு முத்துக்குமார் ஸ்டாண்ட் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நாங்க பயம் வந்து என்ன பண்ண தெரியாம பக் பக் பக்னு வளரிட்டு இருக்காங்க. இல்ல அன்சிதா குறுக்கோதே முத்து உனக்கு சரியில்லைன்னா மட்டும் நீ கேட்கறடா, எங்களுக்குலாம் சரிடா, உங்களுக்கு சரினா அதுக்கு அவன் ஏன் கேட்கணும்? ஏமா உனக்கு சரினா அவன் ஏமா கேட்கணும்? அவனுக்கு சரியில்லைன்னா அவன் கேட்பாமா? உனக்கு ஒரு விஷயம் சரியில்லைன்னா எந்திரிச்சு ஸ்டாண்ட் பண்றீங்களாமா? அதை மாதிரி அவன் ஸ்டாண்ட் பண்றாமா? இல்ல அதுல என்ன தப்புன்னு எனக்கு புரியல. இல்ல மஞ்சள் இருந்துச்சு தரமா ஒரு அடியை போட்டாங்க ஜாக்லினுக்கு. ஜாக்லின் நீ கூட்டமா சேர்ந்து என்ன சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்த, சடனா நீ ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்ட, என்ன கழட்டி விட்ட. இப்போ நீ டீமா ஃபார்ம் ஆயிட்ட, நான் டீமா ஃபார்ம் ஆகக்கூடாதா? இதுல என்ன கணக்குன்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்கறாங்க. மொத்தமா சேர்ந்து எல்லாம் வளரிட்டு இருக்கு. இதுல ரயான் தான் ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி, நாங்க அப்பவே டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. எங்க சொம்பு டீமா என்ன டீம்பா? என்ன டீம்? இந்த ட்ராமா டீம் தானே, டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது டீமாடா? ஏடா எப்பவுமே இப்படிதான்டா இருக்கு. இது இல்லைனா டீம் இல்ல செஃப்ரி கூட பரவாயில்ல, எங்கேயோ தனியா போய் ஜாயின் பண்ணிருக்கான். கடைசியில ஒப்பாரி 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 வச்சுக்கினே இருக்காங்க. இல்ல ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ண முடிஞ்சு, முத்துக்குமாரன் எந்திரிச்சு பேசும்போதெல்லாம் அங்க இருந்து ரஞ்சித் வந்து ஜெஃப்ரி தட்டி இப்ப பாரு நீட்டே இருக்காரு. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு வன்மம் உள்ள வச்சிருப்பாரு போல. பெரிய மனுஷன் தான் பேர தவிர வன்மம் பூரா இருக்கு. அந்த சின்ன பையனை பார்த்து அங்க பாரு உங்களுக்கு இவ்வளவு வன்மம் இருக்கு, அவன் நல்லா பேசுறான் நல்லா ஸ்கோர் பண்றான், உங்களால ஏத்துக்க முடியல. பெரிய மனுஷங்க இப்படி பொறாமப்படக்கூடாதுங்க. அந்த ஒருத்தன் பண்றானா இவரோட லெட்டர்லேயே இருக்கானா, இது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த லெட்டர்ல ஒன்று எழுதுனா தெரியுமா, நீ எங்களெல்லாம் தாண்டி மேலே போயிட்டு இருக்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷன் பொறாமப்படுறாரு அப்படின்னு. ஓகேவா? பக்காவான பொறாம. அல்றான மாத்தி அழுதுகிட்டே இருக்கானு. கடைசியில் அவனை முடிவு பண்ணிட்டானு, பேசாம நம்ம 2 பேர் ஆகி 4 பேர் டீமா மாறிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி என்னெல்லாமோ பேசி கடைசியில் அருண் கடைசியா ஒரு இது கரெக்டா பேசினா என்ன பேசினா தெரியுமா, இப்படி போனா கேம் ஆட முடியாது, எல்லாரும் மிக்ஸ் ஆனாதான் அந்த கேம் ஆட முடியும். இவங்க எல்லாம் ஒரு டீம், அவங்க எல்லாம் டீம் செட் ஆயிட்டா அந்த டீமுக்கான பவர் கரெக்டா இருக்காது. ஸோ அதனால எல்லாரையும் பிரிச்சு போட்டு ஆடலான்னு சொல்லிட்டு அது ஒரு கடைசியாக ஒரு எண்டுக்கு வந்தாங்க. கடைசியில் அங்கே முத்துக்குமரன் தெளிவாக ஒரு ஸ்கெட்சை போட்டான். ராணுவ கூட்டு, ராணுவ நீ மஞ்சரி இருந்துக்கோ, நானும் தீபக் இருந்துக்கிறேன், ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே டீம். ஓகேவா? வெளியே காட்டும் போது நம்ம 2 பேரும் வேற ஒரு டீம் மாதிரி காட்டிக்கிறோம், ஆனால் நம்ம 2 பேரும் உள்ளுக்குள்ள ஒரே டீம் சொல்லிட்டு பக்கா ஒரு ஸ்கெட்சை போட்டான். அப்படியே பக்கா ஒரு ஸ்கெட்சை போட்டு இப்போ அவங்க 2 பேரும் தனித்தனியா 2 பேர் ஆனால் ஒரே டீம் தான். மஞ்சரி ராணுவ ஒரு டீம், தீபக் முத்துக்குமரன் ஒரு டீம். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டீமா இருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் 2 டீமா இப்போ இருக்காங்க. ஓகேவா? வெளி உலகத்துக்கு புரியுற மாதிரி வெளி உலகத்துக்கு 2 டீமுங்க, உள் உலகத்துக்கு அவங்க 2 பேரும் ஒரே டீம் தான். ஓகேவா? அப்படி வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தா திருப்பி இங்க குலைச்சு விட்டா நம்ம விஜய் விஷால் இருக்கார்ல, விஜய் விஷால் அருண் சௌந்தர்யா, இந்த 3 பேர் ஒரு டீம். இந்த 3 பேர் டீம் தான் எனக்கு தெரிஞ்சு போய் ஸ்ட்ராங்கா தெரியுது. அந்த பக்கம் பார்த்தா பவித்ரா, அன்சிதா, ஜெஃப்ரி, இந்த 3 பேர் ஒரு டீம். அப்படி இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா ஜாக்லின், ரயானு, ரஞ்சித் இவங்க எல்லாம் ஒரு டீம். இல்ல ஜாக்லினை பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு. இவ்வளவு பேசி கடைசியில் உங்களுக்கான டீம் கரெக்டா செட் ஆகலைங்க. ரயானை விட்டு கொடுக்கறதா இல்ல, நான் தான் மேப், நான் தான் மேப், எனக்கு வழி காட்டுற ஒரே மேப், நான் தான் மேப் அப்படின்னு மாதிரி, நான் தான் சொம்பு, எங்க அக்காக்கு நான் தான் வழி காட்டுவேன், நான் தான் சொம்பு அப்படின்னு மாதிரி சுத்திட்டு இருக்காப்ல. மொத்தத்தில் முடிச்சுட்டாப்லங்கிறதா உண்மை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அல்ல மஞ்சரிக்கான டீம் பிளேயர் ஒரு ஆள் அவுட் ஆகுறாங்க. யார்? ராணுவ வந்து அவுட் ஆகுறாப்ல. ராணுவுக்கு பெரிய அடின்னு சொல்றாங்க. இன்னும் கரெக்டான நியூஸ் வர மாட்டேங்குது. பெரிய அடினா அந்த மனுஷனை வீட்டுக்கு அனுப்புறதா நல்லது. எப்படி பண்ண போறான்னு எனக்கு தெரியல. சொல்றேன் எனக்கு ரொம்ப கஷ்டங்க. சட்டை போடுறது, ரெஸ்ட் ரூம் போறதுலாம் யார் ஹெல்ப் பண்ணுவா? ஸோ தெரியல. மொத்தத்தில் இப்போ தான் டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க சொல்லுங்க, யாருக்கு யாரை பார்த்து பயம், யாரோட அணி வின் பண்ணுவாங்க? ஸோ ரூல்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 டீம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொரு பஸ் அடிக்கும் போது கல்கள் வரும், கரைக்கு இவங்க அடிக்கணும். இவங்க நினைக்கிறப்ப வேணா பிடிக்கலாம் யார் இதாக போய். ஆனால் ஒரு பஸ் அடிச்சு ஒரு சின்ன கேப் விடுவாங்க. அந்த கேப்ல நீங்க கட்டட மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஒரு கல் இல்லாத ஒருத்தருக்கான டீம் வெளியே போயிடும். கடைசியில் டாஸ்க் முடியும் போது யாரோட கல் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த மாதிரி போகணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல சண்டைகள் வரும்.